நிறுத்துங்க சாமி. நானே கீதா கிட்ட இருந்து பதில் வரலன்னு குழப்பத்துல இருக்கேன். நீங்க ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. ஐடியா వచ్చింది. ఇంకొక లవ్ లెటర్ రాసుకో. என்னது? இன்னொரு லெட்டரா? சாமி சொன்னா சொன்னதுதான். எழுதிக்கங்க. எழுதிக்கோ. வேணா. రేపు. ரேப்பா? రేపునా ఇది ఇంగ్లీష్ రేపు కాదు, తెలుగు రేపు. நாளைக்கு எழுது. 7 o'clock. பிளேட் வாங்கி ஷேவ் பண்ணுமா? சாயங்காலம் 7 மணிக்கு. நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ஹோட்டல் விஜய் பார்க்குக்கு ரா. அங்க வந்து ராவா அடிக்கணுமா? రానా వాను అర్థం. எழுதிக்கோ. నేను ఎమర్జెన్సీగా ఒక అర్జెంట్ మ్యాటర్ ఓపెన్ హార్ట్ చేసి మాట్లాడుతున్నాను. அப்படின்னா உன்கிட்ட மனம் திறந்து உடனடியா ஒரு விஷயம் சொல்லணும். ராஸ்கோரா. இப்படிக்கு ஈ கண்ணன். அண்ணே உருப்படி இருக்கு நீங்களே எங்க? நீ தாண்டா உருப்படி. கொண்டா இந்த லெட்டரை கீதாட்ட கொடுத்து. மறுபடியும் லெட்டரா? என்னால முடியாது. நீ சும்மா கொடுக்க வேண்டாம். இந்த பழத்தை வச்சுக்கோ. ஐயா வெறும் பழத்தை வச்சு என்ன செய்யறது? வெறும் பழம் లేదురా, ఇప్పుడు లోపల చూడు. ஆரஞ்சு பழத்துக்குள்ள தங்க செயின். ஆமா வச்சுக்கோ. தங்க வெட்டில ஆட்டைய போட்டதுடா, வச்சுக்கோ. சரி லெட்டர் கொடுங்க. இந்தா. ஓ எதுக்கு சாமி எங்க மேட்டுக்காக உங்க தங்க செயினை வேஸ்ட் பண்றீங்க? உன் கழுத்தை தடவி பாரு. ஏன்? அதான்டா இது. என்னடா இது? செயினை கையில கொடுத்து லெட்டர் கொடுக்க சொல்லிட்டாங்க. கிளவே வேற முத்துன்னு முத்துறான். சரி சமாளிச்சுனா பாப்போம். அப்பாடா தப்பிச்சேன்டா. பெருசோட செருப்பை வெளியே காணா. கதவு வேற திறந்தே கிடக்கு. அப்ப உள்ள அக்கா தான் இருக்காங்க. அக்கா 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 கீதாக்கா வெளியே போயிட்டாங்களா? கா கா சார் நீங்க இருக்கீங்களா? நான் சும்மா அக்கா பாத்துட்டு போலான்னு வந்தேன் சார். என்ன சார் செயினை பாக்குறீங்க? இதே செயின் தான் சார். எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்த? சொல்றா. சார் நீங்க அதட்டுறத பார்த்தா நான் மறுபடியும் லெட்டர் கொடுக்குற மாதிரி சொல்றீங்க. குடுறா அந்த லெட்டர். குடுறா. கோவப்படுவாருன்னு பார்த்தா கிளவி ரியாக்ஷன் உள்டாவா இருக்கு. நான் உனக்கு பணம் தரேன், சொல்றத செய்றியா? ஆஹா அங்க செயின் இங்க பணம், இங்க பணம் அங்க செயின். டேய் உனக்கு டைம் நல்ல ஒரு கட்டாவது ரூபாய். 500 ரூபா. நான் சொல்ற ஆள்கிட்ட இந்த லெட்டரை கொண்டே கொடுத்துரு. பணத்தை கொடுத்துட்டீங்க, யார்கிட்ட கொடுக்கணும் சொல்லுங்க. இதே தெருவில் அசோக் வீட்ல. ரவுடி அசோக் வீட்லயா? அவன் வீட்ல அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருக்கா, தெரியுமா? இந்த ஏரியால எனக்கு தெரியாத பொண்ணுங்களே இல்ல. அவகிட்ட இந்த லெட்டரை கண்ணம் கொடுத்தான்னு கொடுத்துட்டு. ரிஸ்கான இடம் தான், இதுக்காக ட்ரை பண்றேன். ஏய் யாரா நீ? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே நீங்களானே? அண்ணே நாங்க கிரிக்கெட் விளையாண்டு இருந்தோம். அப்ப நான் ஒரு 6 ஒன்று அடிச்சேன். பந்து வந்து இங்கே விழுந்துருச்சுனே. பந்து அடிச்சவன் தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க, அதானே தேடிக்கிட்டு இருக்கேன். பந்து பொறுக்க வந்தியா? பொறுக்கிட்டு போ. அக்கா அஞ்சலிக்கா, அஞ்சலிக்கா அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நீ யாரு? நானா? இந்த தெருவுல இஸ்திரி கடை இருக்குக்கா, அதுல வேலை பார்க்குற சின்ன பாண்டி நான் தான்க்கா. ஓ சரி, என்ன வேணும்? இதே தெருவுல டீ கடை மாடி மேல இருக்க கண்ணனே உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்டு வர சொன்னாங்க.
உங்ககிட்ட தான்க்கா. புடிங்க. அக்கா வரேங்க. நாளைக்கு சரியாக 7 மணிக்கு விஜய் பார்க் ஹோட்டலுக்கு வரவும். உன்கிட்ட மனம் திறந்து பேச ஆசைப்படுகிறேன். இப்படிக்கு கண்ணன். கண்ணன் நம்மளை பார்த்தாலே மாமன் கையை காலை எடுத்துருவான். தைரியமா லெட்டர் கொடுத்து வீட்டுக்கே அனுப்பியிருக்கான்னா அவன் ஆம்பளை. அவன் யாருன்னு பார்த்தாகணுமே. டேய் அவ வருவாளா? டேய் அவ கண்டிப்பா வருவாடா. அவ ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பொண்ணு மச்சான். ஆமா, எழுதின லெட்டருக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல. இதோ பாரு, உன்னை விட அந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ கண்டிப்பா உனக்கு பதில் சொல்லுவா பாரு. அப்படியா? பாக்கலாம். மணி 7 தாண்டிடுச்சு. பாப்போம், இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பார்த்துட்டு தான் போறோம். ஏண்டா கண்ணா, ஆ? நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கடைக்கு தான் தினம் தினம் 100கணக்கான பொண்ணு வராங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணாம இவ்வளவு ஏன்டா செலக்ட் பண்ண? அவதான் எனக்குன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அவ எப்படா உன்னை இவ்வளவு தூரம் அட்ராக்ட் பண்ணா? டேய் மச்சான், சில பேரை பார்த்தா சிரிக்க தோணும், சில பேரை பாக்குறப்ப பேசணும்னு தோணும், சில பேர்கிட்ட பழக தோணும். ஆனா அவளை பார்த்த அந்த வினாடியே அவ கூட வாழணும்னு தோணிச்சுடா. அப்படியா? ஆமாண்டா. அட, என்ன மச்சான் சொல்ற? இத்தனை நாளா இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணுக்காக தான்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு பெரிய அழகியாவ? அழகுங்கிறது ஒருத்தரோட பார்வையை பொறுத்ததுடா. ரசிக்க தெரிஞ்சவனுக்கு அமாவாசை கூட அழகுதான்டா. அவளுக்கு எது அழகுன்னு யோசிச்சேன், சிரிப்பு தான்டா வந்துச்சு. பால்ல எந்த பக்கம் வெள்ள, தேன்ல எந்த துளி இனிப்பு, அழகுல எப்படிடா அழக தேர்றது? என்னடா ஏன்றா வால் டியூப் இன்டர்நேஷனல் குரியர்ஸோட அதிகமா சார்ஜ் பண்ணிக்கிட்டு அந்த லெட்டரை யார்டா கொடுத்த? யார்கிட்ட கொடுத்த? ஏன் கீதா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல? லெட்டர் கொண்டு போய் குடுக்கறதா என் வேலை. அவங்க வர்றதும் வராதும் அவங்க இஷ்டம். விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட சொல்லாம லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு மகஜர் வாங்கின மந்திரி மாதிரி கம்முன்னு இருந்தா ஏமி அர்த்தம்? நானே இதை ஸ்ட்ரைட்டா டீல் பண்றேன். கீதா நேரு வஸ்தானோ. சாமி சாமி கொஞ்சம் நில்லுங்க சாமி. சாமி கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன எருமை பொறுமைங்குது? இப்ப நேரடியா அந்த பொண்ணுகிட்ட போய் ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உனக்கு ஏன்றா பிரச்சனை? இது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அந்த அக்கா அவங்க அப்பாவுக்கு பயந்துதான் திருப்பி லெட்டர் அனுப்பலன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு லெட்டர் எழுதினா எப்படி இருக்கும்? எப்படி? உன் பயம் எனக்கு புரிகிறது. காதலுக்கு தேவை காதலிப்பவர்களின் சம்மதம் தானே தவிர மற்றவர்களின் சம்மதம் அல்ல. உன் பதிலை தயங்காமல் எழுது. எப்படி? ஓகேவா? மணி வேற ஆயிட்டு இருக்கு. என்ன செய்ய? காசு கொடுத்துறாங்கல்ல, ஒரு ஐடியா பண்ணும். அப்பா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? அக்கா உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கக்கா. உங்க அப்பா கூட ஒரு சின்ன டீலிங் போயிட்டு இருக்கு. நீங்க போங்கக்கா, நீங்க போங்க. என்ன பெருசு எப்படி இருக்கு? என்னடா பெருசுன்னு மரியாதை இல்லாம கூப்பிடான்னு பாக்குறியா? யோ நீ பெரிய ஜில்லா கேடியா? உன் பொண்ணுக்கு லவ் லெட்டர் வந்துச்சு. எழுதுனவன உன்னால ஒண்ணும் பண்ண முடியான்றக்காக அந்த ரவுடி அசோக்கு அடிச்சுன்னு இருக்கட்டும்னு அவன் முறை பொண்ணுக்கே லெட்டரை மாத்தி விட்ட. மறுபடியும் உன் பொண்ணுக்கு லெட்டர் வந்திருக்கு. இப்பத்தாயா உனக்கு எனக்கும் டீலிங்கே ஆரம்பிச்சிருக்கு. புரியல? இப்ப நான் நேரா கண்ணைண்ட போய் அண்ணே நீ கொடுத்த லெட்டரை பெருசு ரவுடி அசோக் வீட்டுக்கு மாத்திருச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்கவே, அவன் வந்து உன்னை உதப்பானா இல்லையா? சரி அதை விடு. இப்ப நான் நேரா ரவுடி அசோக் வீட்டுக்கு போய் ரவுடி அண்ணே அந்த பெருசோட மாளுக்கு வந்த லவ் லெட்டரை உங்க முறப்பண்ணுக்கு மாத்தி விட்டுட்டாருன்னு சொன்னா அவங்க ஆளுங்க வந்து உன்னை அடிச்சு துவச்சு புளிஞ்சு நல்லா தேய்ச்சு அயன் பண்ணுவாங்களா இல்லையா? இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா உள்ள போய் இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வா. போயா. என்னடா சில்லறை காசா வரும்னு பார்த்தா காந்தி தாத்தா வராரு. ஓகே டீலும் முடிஞ்சிருச்சு. இனி நான் வாயை திறக்க மாட்டேன்.
5க்கு பக்கத்துல 2 சேவரு 500. 2 500 1000. உனக்குதான். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த லெட்டரு திரும்பவும் அசோகோட முறப்பண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஜாக்பாட் கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்பதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. டேய் சின்ன பாண்டி, நீ எங்கேயோ போக போறடா. வரட்டா? அசோக் சார் விடுங்களா? ஆமா, அசோக் தான் பேசுறேன். ஓ, நீங்களே பேசுறீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. உங்க முறப்பண்ணு அஞ்சலிக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பொடிய லவ் லெட்டர் எடுத்துட்டு வர. வெளியே எட்டி பாருங்க. குட்ரா லெட்டர குட்ரா. யாரா கண்ண? யாரவன் சொல்லு. முளைச்சு 3 இலை விடல, என் வீட்டுக்கு லெட்டர் கொண்டு வரியா பொடிப்பயலே? யாரவன் சொல்லு. இதே தெருவுல டீக்கடை மாடி மேல இருக்காரு. நாங்க யாருன்னு தெரிஞ்சோம். லெட்டர் எழுதுறீங்க. இதோட கண்ணா? நான் இல்ல சார் கண்ணா. சார் நான் எதுல சார் நான் கண்ணா இல்ல சார். என்ன விட்டுறீங்க சார். குடுமி, நீ எல்லாம் வர யாரா கண்ண? ஐயோ சார் சொன்னா கேளுங்க சார். நான் இல்ல கண்ண. நான் தான்டா கண்ண. லெட்டர் எழுதினது பையன்கிட்ட கொடுத்து அனுப்புனதெல்லாம் நான் தான். ஆனா அது உன் அன்னைக்கு கிடையாது. அது தெரியாம என் ஃப்ரெண்டை விட்டுட்டியடா. ஓகே தலைவரே, முடிச்சிடுறேன். நான் பாத்துக்கிறேன். ஆமா அண்ணே, அந்த வீட்டுல யாரோ ஒருத்தன் வந்து நம்ம ஆளுகளை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு தம்பி கையை உடைச்சு போட்டானே. என் தம்பி மேல ஒருத்தன் கைய வச்சுட்டான. யாரு சொல்லு. அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவன் டெட் பாடி இங்க வரல. எல்லாமே என்னால தான்டா. நீ சந்தோஷமா நிம்மதியா அந்த ரூம்ல இருந்த. நான் வந்துதான் பிரச்சனை ஆயிடுச்சு. சாரிடா. டேய், சாரி சொல்ல வேண்டியது நீ இல்லடா, நான் தான். நீ முதல் லெட்டர் கொடுத்த உடனே தனக்கு காதல் பிடிக்காதுன்னு கீதா பதில் லெட்டர் அனுப்பிச்சிட்டாடா. உன் மனசு கஷ்டப்படுமே நான் தாண்டா அந்த லெட்டரை கிழிச்சிட்டேன்.
செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்ல போடலானே. எந்த பக்கம்? எந்த பக்கமே? சொல்லுங்கடா தம்பி. என்னடா இது, அடிச்சுட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கியடா. வெக்கமால? அசோக்கோட தம்பிடா நீ. எவனோ ஒருத்த ஊர் பேர் தெரியாதவன் உன்னை இப்படி அடிச்சு போட்டிருக்கா. அவமானமா இருக்கா எனக்கு. என்னடா இது? அடிச்சவன் பாடி மார்ச்சரியில இருக்க வந்து பாருங்கன்னு சொல்றதை விட்டுட்டு இந்த உத வாங்கினவனை பார்க்க கூட்டு வந்திருக்கீங்கடா. யாரா அவன்? என்னை விட பெரிய தாதாவா அவன்? எங்கடா இருக்கா? கடா, உன்னோட லவ்ல அன்எக்ஸ்பெக்டட் டர்னிங் பாயிண்ட்ஸ். அண்ணே, அடிச்சவன் யாருன்னு ஆள தெரியும்னே. ஆனா எங்க இருக்கான்னு தெரியலண்ணே. தேட நம்ம ஆளுங்க போயிருக்காங்கண்ணே. அவன் பணத்தை கொண்டு வாங்கடா என்கிட்ட.